ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி, ரொம்ப ஒரு கம்மியான இன்க்ரீடியன்ட்ல ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணக்கூடியது. நம்மளுக்கு இந்த ரெசிபியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட, ஒரு சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாய் எடுத்து வச்சு கடாய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கிறோம். ஒரு அரை கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 100 ml நல்லெண்ணெய் இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்தக்கப்புறமா நான் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 17 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு நல்ல காரமாக இருக்கும் என்னோட காஞ்ச மிளகா. அதில் ஒரு 17 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாவை ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கேன். உள்ள சீட்ஸ், அதாவது விதைகள் எல்லாத்தையுமே மேக்சிமம் வெளியே எடுத்துட்டேன். உள்ள விதைகள் சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பள்ளிப்பாளையம் சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை உள்ள விதை மேக்சிமம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உள்ள விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துடணும். விதைகள் எல்லாத்தையுமே எடுத்து எண்ணெயில் சேர்த்துட்டேன். அது கூடவே கருவேப்பிலையில ஒரு 30லேருந்து ஒரு 40 கருவேப்பிலையில தாராளமாக நிறையாவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் லைட்டாக ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு மட்டும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கி முடிச்சக்கப்புறமாவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் இந்த எண்ணெய் தான் சேர்க்கணுங்கிற மாதிரி நம்ம சேர்த்துருக்க வெங்காயமும் சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும். ரொம்ப பெரிய சைஸாக இருக்க சின்ன வெங்காயம் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்க சின்ன வெங்காயமாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சின்ன வெங்காயம் வெயிட்டில் சொல்லணும்னா ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அளவில் சொல்லணும்னா ஒரு 40லேருந்து ஒரு 45 சின்ன வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயத்தை பொன்னிறம் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அதனால் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் நல்ல பொன்னிறத்துக்கு மாறிடும். சின்ன வெங்காயம் பொன்னிறத்துக்கு மாறினக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கிரேவிக்கு அதாவது இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தோட நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடும். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு ஒன்றுமே கிடையாது, மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்மளுக்கு மசாலாங்கிறதுக்காண்டி அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுமே சேர்த்துட்டு வெங்காயத்தோடையும் காஞ்ச மிளகாவோடையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ பேர வேண்டாம், நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வெட்டி சேர்த்துறாதீங்க. நீங்கள் முழுசாக வெங்காயத்தை சேர்க்கணும், அது மறந்துடாதீங்க. இப்போ நான் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி முடிச்சக்கப்புறமா பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான, சிக்கன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் முக்கியம். தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அரை மூடி தேங்காய் ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக வெட்டிடாதீங்க. ரொம்ப பெருசாக வெட்டிங்கன்னா கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக பத்தை போட்டுட்டு அது அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காய் நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நான் வெங்காயத்தோடையும் காஞ்ச மிளகாவோடையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்துக்கிட்டோம். சிக்கன் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நாட்டுக்கோழி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்கள் வேறு சிக்கன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் நாட்டுக்கோழி பயன்படுத்தினா தான் அப்படி 100% அந்த டேஸ்ட்டை உங்களால் கொண்டு வர முடியும். நாட்டுக்கோழி நான் இன்னைக்கு நான் ஒரு 800 கிராம் வெயிட் இருக்கிற நாட்டுக்கோழி நான் சேர்த்துக்கிட்டேன். நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஸ்மெல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற ஒரு சிக்கன் கிரேவிலாம் செய்கிறோம்னா அதில் மசாலா நிறைய வரும், ஸ்பைசஸ் நிறைய வரும். அது அந்த வாசனையை டாமினேட் பண்ணி அது நல்ல வாசனை கொண்டு வந்துடும். ஆனால் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா அதிகமாக சேர்க்கறதே கிடையாதுங்கிறதுக்காண்டி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணலன்னா சிக்கனோட வாசனை வெளியே தெரிஞ்சிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் நம்ம கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு கூட, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கூட, அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா கூட, அதுக்கப்புறமா
வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அது வந்து எல்லாம் நல்லா ஜெல் ஆகட்டும். நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஜெல் ஆகாது. அதனால் முதல்ல வந்து தண்ணி சேர்க்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை பொறுத்த வரைக்கும் ட்ரையாக தான் இருக்கும். இந்த ரெசிபினாலே ட்ரை தான். ஓரளவுக்கு செமி கிரேவின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. லைட்டாக ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து சிக்கனை வேக வைக்கிறதுக்கு மட்டுமே தான் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும். ஒரு 2 கப்புலேருந்து ஒரு 2.5 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 800 கிராம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 2.5 கப்பு தண்ணியில் வந்து நம்ம வேக வச்சிடலாம். 2.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்கிறதுல வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கிட்டேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்து அதுக்கப்புறம் மீதி எதுக்கு நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்க்குறீங்கன்னு கேட்டால் காரம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. ஆனால் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் காரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நான் காரம் இருக்குது ஆனால் இன்னும் நல்லா காரம் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து ரொம்ப சின்ன சின்ன துட்டுகள்லாம் வெட்டி சேர்த்துருக்கேன். அதுலேயும் வந்து நான் உள்ள விதையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எனக்கு நான் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன்னா நீங்கள் இந்த 3 காஞ்ச மிளகா சேர்க்காதீங்க. முதல்ல சேர்த்த 17 காஞ்ச மிளகாவே நம்மளுக்கு வந்து போதும். நம்ம காஞ்ச மிளகா வந்து 3 சேர்த்து திரும்பி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். உப்பு வந்து கரெக்டாக இருந்தனால உப்பு வந்து சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விடுறது நல்லா தரன்னு வந்து கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம நாட்டுக்கோழி பயன்படுத்தியிருக்கிறனால ஒரு நார்மலான சிக்கல்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 17 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஆனால் நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுக்காண்டி கொஞ்சம் டைம் எடுக்கும். கூட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வந்து நாட்டுக்கோழி வந்து வெந்துடும். நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் வேக விடுறீங்கன்னா ஒரேடியாக மூடி போட்டு தரன்னு வந்து கொதிக்க விட்டுறாங்க. அப்பப்போ திறந்து பாருங்க. திறந்து பார்த்து கிண்டி விட்டு நீங்கள் நல்லா வந்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக மாறிடும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு வாசனையுமே இல்லாமல் எந்த ஒரு டெக்ஸ்சருமே இல்லாமல் வரும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சே உங்களுக்கு அந்த நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். நல்ல கொதி வந்து ஓரளவுக்கு கறி வந்து நல்லா வத்த ஆரம்பிச்சு கறி வேக ஆரம்பிச்சக்கப்புறமா ஒரு வாசனை வரும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவோட வாசனை, அதுக்கப்புறம் அந்த சிக்கனோட வாசனை, முக்கியமாக அந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா கொதிக்கும் போது கொண்டு வர வாசனை எல்லாமே இந்த ரெசிபியை வந்து ரொம்ப சூப்பராக மாறும். இப்போ நான் ஒரு 20-25 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு கறி நல்லா வந்து வெந்துருச்சு. கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது. அது நான் இருக்கட்டும் தான் விட்டேன். எனக்கு ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நான் எடுத்து சோத்தில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி லைட்டாக வந்து நான் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நம்ம கடைசியாக 25 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு கறி வெந்துருச்சு. நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட, தனியாக எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல வாசனையோடு உங்களுக்கு வந்து இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. தேங்காவை வந்து சாப்பிட வந்து மறந்துடாதீங்க. தேங்காவை தனியாக எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறந்துடாதீங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.